உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற பாதையில எத்தனை ஆபத்துகள், எதிரியாகிய பிசாசானவன் உங்களை தாக்குவதற்கு பொல்லாத மனிதர்களை எழுப்புவான், அதிகாரத்தில் உள்ளவர்களை எழுப்புவான், மேல் அதிகாரிகளை எழுப்புவான், சம்பந்தமே இல்லாதவங்களை கூட எழுப்பி உங்களை தாக்க முற்படுவான். அந்த சமயத்திலெல்லாம் நீங்க பாதுகாக்கப்பட ஆண்டவரே கேடயமாயிருப்பாராம். ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்த போது ஆரம்பத்துல நான் ரொம்ப ஊழியத்துல நெருக்கப்பட்டு இந்த பாடுகளை பார்த்து சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவர்கிட்ட போய் ரொம்ப பாரத்தோடு கூட, என்னது ஊழியத்தில் இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் நினைச்சே பார்க்கலையே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், இதாப்பா ஊழியம். எனக்கு எதிர்ப்பு, நெருக்கம், உபத்திரம்லாம் வந்துச்சுல்ல, அப்போ உனக்கும் வரத்தானே செய்யும். ஆனால் ஒன்று அறிந்து கொள், நீ கடந்து போகிற பாதையில் உனக்கு நிறைய நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், உபத்திரம், உன்னை எதிர்க்கிறவங்க, தாக்குறவங்க வருவாங்க. ஒன்றுக்கும் பயப்படாத, நான் உனக்கு முன்னால நிற்பேன். எது உன்னை தாக்கணுமானாலும் என்னை தாண்டித்தான் வர முடியும். நான் உன்னை கேடகமா முன்னால் இருந்து பாதுகாப்பேன் என்றார். அந்த வார்த்தை தான் என்னை தைரியப்படுத்தி இதுவரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வந்தது. காரணம் அந்த தேவனுடைய வாக்கு தத்தம். நான் உனக்கு முன்னால நிற்பேன் கேடகமா. உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உனக்கு முன்னால நான் ஒரு கேடகமா இருக்கிறேன். நான் உன்னை பாதுகாக்கிறவர். என்ன சொல்லாகட்டும், எந்த எதிர்ப்பின் ஆயுதங்கள் ஆகட்டும், உபத்திரவங்களாகட்டும், பிசாசினால் உண்டான போராட்டம் ஆகட்டும், என்னை தாண்டி தான் உங்ககிட்ட வர முடியும். என்னால் நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னை விசுவாசித்து நிற்கிற என்னுடைய பிள்ளை. நான் உனக்கு முன்னால நின்று பாதுகாப்பேன். பயப்படாத. உன்னை சேரப்பட நான் விட மாட்டேன். அது என்னத்தான் தாக்க முடியும். ஆனா என்னை தாக்கி யாரும் ஜெயிக்க முடியாது. என்கிட்ட மோதி யாரும் வெற்றி பெற முடியாது. பயப்படாம இரு என்பதாய் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, எனக்கு கேடகமா இருக்கிறீங்களே, இதை விட என்ன பெரிய பாக்கியம் வேணும்? எனக்கு பாதுகாப்பா நீங்க இருக்கிறீங்க. சத்துருவின் எந்த கிரியைகளும், பொல்லாத மனிதர்களின் எந்த பொறாமையின் கிரியைகளும் என்னை சேதப்படுத்த முடியாதுன்னு தைரியமா சொல்றீங்களா? ஆண்டவரை பார்த்து, தகப்பனே, எனக்கு நீங்க கேடகமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. எந்த பிசாசின் கிரியைகளும், பொல்லாத மனிதர்களின் கிரியைகளும் என்னை சேதப்படுத்தவே முடியாது. நீங்க என்னை பாதுகாக்கிற கேடகம். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமென்.